உத்தரப்பிரதேஷ் ஸ்டேட் லக்னோ டிஸ்ட்ரிக்ட்ல அலிகஞ்சி அப்படிங்கிற ஒரு பிளேஸ் பக்கத்துல இருக்கிற ஒரு பில்டிங்ல தீப்பிடிச்சு எரிஞ்சிருக்கு. அதுல 14 பேர் செத்து போயிருக்காங்க. 12 பேர் பயங்கர தீக்காயத்தோட மீட்டிருக்காங்க. இவங்க கூட நிறைய பெட் அனிமல்ஸ் இறந்து போயிருக்கு. நிறைய பெட் அனிமல்ஸை பாதி உயிரோட மீட்கவும் செஞ்சிருக்காங்க. சரி, இது எப்படி நடந்திருக்கு அப்படிங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பில்டிங் பார்த்துட்டீங்கன்னா ஒரு 3 ஃப்ளோர் கொண்ட ஒரு பில்டிங். கிரவுண்ட் ஃப்ளோர்ல பார்த்துட்டீங்கன்னா பெட் கிளினிக் இருக்கு. அது கூட சேர்ந்தாப்புல பெட் ஷாப்பும் இருக்கு. அதாவது நாய் பூனை இது மாதிரி வளர்க்குறாங்க. அது கூட அந்த கிளினிக்கும் வச்சிருக்காங்க. அதாவது அந்த நாய் பூனைகளுக்கு கிளினிக் பார்க்குற மாதிரி வச்சிருக்காங்க. அதுக்கு மேல் மாடி பார்த்துட்டீங்கன்னா ஒரு கோச்சிங் சென்டர் இருக்கு. இந்த கோச்சிங் சென்டர்ல தான் தீ பிடிச்சிருக்கு. ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்க தான் தீ பிடிச்சிருக்கு. அது என்ன மாதிரியான கோச்சிங் சென்டர்னா, இது மாதிரி இந்த நீட்டு அந்த மாதிரிலாம் இல்லை, கேமிங் கோச்சிங் சென்டர். அதாவது கேம் விளையாடுறதுக்கும் அந்த மாதிரியும் இல்லை, ஒரு கேமை எப்படி உருவாக்குறது, அதுக்கு என்ன மாதிரி கோடிங்கு, என்ன மாதிரி கிராஃபிக்ஸ், அந்த மாதிரி சொல்லி கொடுக்குற ஒரு கோச்சிங் சென்டர். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரும் செகண்ட் ஃப்ளோரும் இந்த கோச்சிங் சென்டர் தான் நடந்திருக்கு. அந்த கோச்சிங் சென்டரோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரூல்ஸ் கோச்சிங் சென்டர். இங்க தான் தீ பிடிச்சிருக்கு. அதாவது இது ஒரு சேஃப்டி பர்பஸ் இல்லாம தீ பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது ஒரு எலக்ட்ரிக்கல் ஷார்ட் சர்க்யூட்டான ஒரு எலக்ட்ரிக்கல் ஃபயர் உண்டாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா 15 பேர் கிட்டத்தட்ட செத்து போயிருக்காங்க. 12 பேர் வந்து பயங்கர தீக்காயத்தோட மீட்டிருக்காங்க. இந்த பில்டிங்ல ஃபர்ஸ்ட் எங்க தீ பிடிக்க ஆரம்பிச்சிருக்குன்னா, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல தான் ஆரம்பிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஆரம்பிச்சது மேல செகண்ட் ஃப்ளோருக்கும் போயிருக்கு. கீழே பெட் ஷாப் இருக்குல்ல, அங்கேயும் தீ பிடிச்சிருக்கு. கீழே பெட் ஷாப்ல வந்து நிறைய அனிமல்ஸ் வந்து செத்து போயிருக்கு. நிறைய அனிமல்ஸ் தீ பிடிச்சு எரிஞ்சிருக்கு. இந்த பில்டிங் தீ பிடிச்சது நியூஸ் கேட்டு 14 ஃபயர் இன்ஜின் வந்திருக்காங்க. 14 ஃபயர் இன்ஜினும் பல மணி நேரம் கஷ்டப்பட்டு தான் இந்த பில்டிங்ல இருக்கிற தீயை வந்து அணைச்சிருக்காங்க. அது எப்படி, பின்னாடிலாம் ஹோல்ஸ் போட்டு, ஒவ்வொரு ஃப்ளோருக்கும் பின்னாடி ஹோல்ஸ் போட்டு, முன்னாடி வழியா அணைச்சி அவங்கள காப்பாற்ற முடியலன்னு பின்னாடி வழியா ஹோல்ஸ் போட்டிருக்காங்க. அந்த பில்டிங்க்கு பின்னாடி வழியா ஹோல்ஸ் போட்டு அது வழியா உள்ள போய் காப்பாத்திருக்காங்க. அங்க இருந்த ஸ்டூடெண்ட்ஸையும் சரி, ஸ்டாஃப்ஸையும் சரி, அங்க இருந்த அனிமல்ஸையும் சரி, பின்னாடி வழியா ஹோல்ஸ் போட்டு தான் காப்பாத்தி கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா முன்னாடி அவ்வளவு தீப்பிடிச்சு எரிஞ்சிருக்கு. வந்த 14 ஃபயர் இன்ஜினுமே சின்ன ஃபயர் இன்ஜின்லாம் இல்லைங்க, பெரிய பெரிய ஃபயர் இன்ஜின். அதாவது இந்த லேடர் வச்சுலாம் மேல போய் வாட்டர் வச்சுலாம் அடிப்பாங்களா, அந்த மாதிரி ஃபயர் இன்ஜின் வந்துமே ரொம்ப நேரம் போராடி தான் அந்த தீ அணைச்சிருக்காங்க. அப்போ பாத்துக்கிடுங்க எவ்வளவுக்குள்ள ஒரு மோசமான ஃபயர் ஆக்சிடென்டா இருக்குன்னு. இப்போ உள்ள பாத்திருக்கீங்கன்னா 15 பேர் இறந்திருக்காங்க. ஆனா வெளியே வர்றதுக்கு பாதையே இல்லாம கிட்டத்தட்ட ஒரு 6 பேர் ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து எப்படியாட்டு நம்ம கீழே குதிச்சாச்சு தப்பிச்சிருக்கலாம்னு மேல இருந்து கீழே குதிச்சிருக்காங்க 6 பேரு. அதுல பாத்தீங்கன்னா 5 பசங்க, ஒரு பொண்ணுங்க. அந்த 5 பசங்களை உளுந்த ஒருத்தனுக்கு ஸ்பைனல் கார்டுல பயங்கரமா அடிபட்டிருக்கு. உளுந்த இடத்துல இருந்து நகல முடியாம அங்க இருந்த மக்கள் தான் அவனை ஆம்புலன்ஸை கூப்பிட்டு காப்பாத்திருக்காங்க தெரியல, ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருக்காங்க. இந்த நியூஸ்லாம் கேட்டு உத்தரப்பிரதேஷ் ஸ்டேட்டோட சிஎம், அதாவது யோகி ஆதித்யநாத் வந்து இந்த இடத்துல எப்படி ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு உயர்மட்ட குழு வச்சு நாங்க வந்து விசாரணை செய்வோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவர் மட்டும் இல்லாம அந்த ஸ்டேட்டோட டெபுட்டி சிஎம்னு சொல்லப்படுற பிரதீஷ் பட்டாக், அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த பில்டிங்ல சுத்தமா சேஃப்டி ரூல்ஸே ஃபாலோ பண்ணல, அதோட ஒரு பின்விளைவு தான் இவ்வளவு பெரிய ஃபயர் ஆக்சிடென்ட் சொல்றாரு. அவரும் என்ன சொல்றாருன்னா, இது எப்படி ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கறத ஒரு உயர்மட்ட குழு வச்சு நாங்க விசாரணை செய்யறோம் அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்லியிருக்காரு. மோடி என்ன சொல்லியிருக்காருன்னா, அவரோட அபிஷியல் எக்ஸ் தளத்துல இங்க செத்து போன ஒவ்வொருத்தரோட குடும்பத்துக்கும் தலா 2 லட்சம் நாங்க கொடுப்போம் அப்படின்னு சொல்றது இல்லாம ஒரு பயங்கரமான ஒரு ஆழ்ந்த இரங்கல் தெரிவிச்சுக்கிறோங்கிறது சொல்லியிருக்காரு. நம்ம பார்த்துட்டீங்கன்னா எத்தனை நாளோ அந்த பில்டிங்கை நம்ம சுற்றி வந்திருப்போம், மக்கள் எவ்வளோ வரை சுற்றி வந்திருப்பாங்க. ஆனால் அதில் சேஃப்டி ரூல்ஸுங்கிறது இல்லைங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அதாவது அந்த பில்டிங் பார்த்தீங்கன்னா சுற்றி எந்த வென்டிலேஷன் கிடையாது, ஒரே ஒரு படிக்கட்டு தான். அந்த படிக்கட்டு வழியாக, சின்ன படிக்கட்டு தான், படிக்கட்டு வழியாக தான் ஏறி போகணும், படிக்கட்டு வழியாக தான் இறங்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த பில்டிங்ல ஃபயர் நடந்துட்டு இருக்கும் போதுல, அதாவது தீப்பிடிச்சு எரிஞ்சிருக்கும் போதுல, அந்த பில்டிங்கோட பாத்ரூம்குள்ள ஒரு 3 ஸ்டூடெண்ட்ஸ் நின்று உயிர் பழிச்சிருக்காங்க. அதாவது அந்த பாத்ரூம்ல மொத்தமே 3 பேர் தான் கஷ்டப்பட்டு நின்று இருக்காங்க. அப்போ அந்த பில்டிங்ல பாத்ரூமை பார்த்துக்கிடுங்க, இத்தனை ஸ்டூடெண்ட் வந்து ஒரு படிக்கிற இடத்துக்கு இவ்வளோ சின்ன ஒரு பாத்ரூம் தான் கட்டி வச்சிருக்காங்க. சேஃப்டி பர்பஸ், சேஃப்டி ரூல்ஸுங்கிறது சுத்தமாகவே எந்த இதுவும் ஃபாலோ பண்ணல. அந்த பில்டிங்ல வென்டிலேஷன் கிடையாது, ப்ராப்பரா ஒரு அவுட் ஸ்டேஷன் எதுவுமே கிடையாது, சும்மா வச்சு நடத்திருக்காங்க. இன்னைக்கு வந்து ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, 15 பேர் செத்து போயிருக்காங்க. இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம சேஃப்டி ரூல்ஸ் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுறோம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடியே தமிழ்நாட்டுல கும்பகோணம் தீ விபத்து நடந்துச்சு. அதுல 96 குழந்தைங்க செத்து போனாங்க.
இவ்வளோ இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறமே நம்ம எல்லாத்தையுமே ஈஸியாக மறந்துருந்தோம். அது நம்ம டெய்லி பார்த்துட்டு போகிற கோச்சிங் சென்டர் தான். அது எப்படி இருந்திருக்கு நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனால் வந்து நம்ம ஒரு ஆக்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் தான் இதை பற்றி நம்ம பேச ஆரம்பிக்கும். இறந்து போனவங்களோட குடும்பத்துலலாம் பயங்கரமாக வெளியே நின்று கதறி அழுகுறாங்க. உள்ள இருந்த ஒரு ஸ்டூடெண்ட்டோட அண்ணன், அவர் பேர் சஷத். அந்த ஸ்டூடெண்ட் வந்து சஷத்துக்கு வந்து கால் பண்ணியிருக்காரு. அதாவது இந்த ஃபயர் ஆக்சிடென்ட்ல சாகிறதுக்கு முன்னாடி ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி இங்க பயங்கரமான ஒரு தீ விபத்து உண்டாயிருக்கு, எப்படியாட்டு வந்து காப்பாத்துங்க அப்படிங்கிற மாதிரி 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்காங்க. அவங்க 2 மணி நேரம் லேட்டா வந்து கூட இந்த சின்ன ஃபயர் ஆக்சிடென்டா இருந்தது பெருசா மோசமா இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஆனா அவங்க ரொம்ப அலட்சியமா லேட்டா தான் வந்தான்னு சொல்லப்படுறது. ஆனா அவங்க வந்ததெல்லாம் பாத்தீங்கன்னா 14 ஃபயர் இன்ஜின் வந்திருக்காங்க. அவ்வளவு லேட்டா அவங்க அவ்வளோத்தையும் கேதர் பண்ணி வர்றது கூட கொஞ்சம் லேட்டாக இருக்கலாம். ஆனால் அவங்க வந்து அவ்வளோ ஒரு அசால்ட்டாலாம் இல்லை. அவங்களால முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ ஒரு சீக்கிரமாக அந்த ஃபயரை வந்து அணைக்க முடியுமா அவ்வளோ ஒரு ஸ்டெப்ஸ் எடுத்து அணைச்சிருக்காங்க. அவங்களால முன்னாடி போக முடியாதுங்கிற பட்சத்தில் அந்த பின்பக்கமாக இருக்கிற செவுத்துல ஓட்டை போட்டு உள்ளே போய் காப்பாற்றிருக்காங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், 14 குழந்தைங்க செத்துருக்காங்க, 12 பேர் வந்து ரெஸ்கியூ பண்ணியிருக்காங்க. ஆனால் உள்ள இன்னும் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு தெரியல. இது கூடவே நிறைய அனிமல்ஸ் செத்து போயிருக்கு. அதாவது வாயில்லாத ஜீவன் கூட செத்து போயிருக்கு. பாருங்க மனுஷங்களோட தப்பு யாரெல்லாம் வந்து இம்பாக்ட் பண்ணுது பாருங்க. இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இந்த பில்டிங் வந்து அந்த ஃபயர் ஆக்சிடென்ட்ல இடிஞ்சு எதுவுமே ஆகல. ஜஸ்ட் வந்து தீ பிடிக்க மட்டும் தான் செஞ்சிருக்கு. தீ பிடிச்சதுல 15 பேர் செத்து போயிருக்காங்க. இதே இது பில்டிங் கிராஷ் ஆகோ இல்லாட்டா இடிஞ்சோ இருந்துச்சுன்னா உள்ள என்ன நடக்கும், உள்ள எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை பேர் செத்துருக்காங்கன்னு இன்ன வரைக்கும் எதுவுமே தெரியல. அந்த மாதிரிலாம் எந்த அசம்பாதம் நடக்கல. ஜஸ்ட் ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்துட்டு அதுல 15 பேர் செத்து போயிருக்காங்க. அந்த கோச்சிங் சென்டரோட ஸ்டாஃபோ இல்லை அந்த கோச்சிங் சென்டரோட ஓனர்ஸோ இன்னும் எந்த ஒரு டிக்ளரேஷனுமே கொடுக்கல. அவங்க இன்னும் என்ன ஒரு ப்ரெஸ் மீட்டுமே கொடுக்கல. உள்ள இத்தனை பேர் இருந்திருக்காங்க, இத்தனை பேர் செத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இன்னும் வரைக்கும் அது வெளியே மீட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. இன்னும் அஃபிஷியலாக இன்னும் எத்தனை பேர் செத்துருக்காங்கன்னு சொல்லப்படலை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து என்னைக்குமே ஒரு இடத்துக்கு போய் நம்ம சேரணும், ஒரு இது பண்றோம்னா அங்க கோச்சிங் பெஸ்டா இருக்கா, அதுக்கப்புறம் ஸ்டாஃப்ஸ்லாம் நல்லா இருக்கா, அதெல்லாம் பாக்குறத விட இந்த பில்டிங்கோட சேஃப்டி பர்பஸ் எப்படி இருக்கு. ஏன்னா நம்மளுக்கு சேஃப்டி தான் ஃபர்ஸ்ட் முக்கியம். நான் பாருங்க இப்போ உயிர் போனதுக்கு அப்புறம் அவங்க படிச்சா என்ன படிக்கலாம் என்ன எவ்வளவு ஒரு கஷ்டமான விஷயம் அவங்க ஃபேமிலிக்குலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சேஃப்டி ரூல்ஸ் இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு நம்ம வந்து குழந்தைங்களை ஸ்கூலுக்கோ இல்லாட்டா ஒரு காலேஜுக்கோ இல்லாட்டா ஒரு இந்த மாதிரி ஒரு கோச்சிங் சென்டர்லோ சேர்க்கறது வந்து ஒரு பெஸ்ட்டான விஷயம். எனக்குமே சேஃப்டி தான் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் ஸ்டடீஸ்லாம் நெக்ஸ்ட். ஸோ அடுத்த ஒரு நியூஸ் கண்டோட பார்க்கலாம். பாய் பாய்.